السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ومن تبعه بإحسان إلى يوم الدين. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال تعالى: قل أنبئكم بخير من ذلكم للذين اتقوا عند ربهم جنات تجري من تحتها الأنهار خالدين فيها وأزواج مطهرة ورضوان من الله والله بصير بالعباد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய ஏக இறைவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையால் மஸ்ஜித் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு திறப்பு விழாவில் அறிஞர்களோடு ஒரு நாள் என்ற ஒரு தலைப்பின் கீழ் தலை சிறந்த மார்க்க அறிஞர்களை இங்கே வரவழைத்து காலையிலிருந்து இப்பொழுது வரை இனி இரவு வரை மார்க்கத்தினுடைய பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக, நமக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த இந்த சகோதரர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ், ஒரு சிறந்த முயற்சி. இவர்களுடைய கடுமையான உழைப்பு, இவர்களுடைய உழைப்பை அல்லாஹ் அங்கீகரித்து சொர்க்கத்திலே இவர்களுக்கும் இவர்களோடு உழைத்த, இதற்காக பாடுபட்ட, பொருளாதாரத்தை செலவு செய்த அனைத்து மக்களுக்கும் அல்லாஹ் மாளிகைகளை வழங்குவானாக என்று பிரார்த்தனை செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இன்று எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இளமை பருவமும் இறை பொருத்தமும். இறை பொருத்தம் என்பது இளைஞனுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும், குறிப்பாக ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கிடைக்க வேண்டிய ஒன்று. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, மறுமையிலும் கூட ஒரு மனிதனுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை தவிர, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை விட மிக மேலான ஒன்று என்று எதுவுமே இல்லை. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம்தான் ஒரு முஸ்லிமுடைய இலக்கு. அல்லாஹ்வினுடைய திருப்தியை அடைவதுதான் ஒரு முஸ்லிமுடைய நோக்கம். நாம் செய்யக்கூடிய எல்லா விதமான இபாதத்துக்களை எடுத்துக்கொண்டாலும், எல்லா விதமான இபாதத்துக்களும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக மட்டுமே தவிர வேறு எதற்கும் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களிலே இதனை பற்றி குறிப்பிடுகின்றார். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை விட உங்களுக்கு மேலான மிகப்பெரிய ஒன்று என்று எதுவுமே இல்லை. ஒரு இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9வது அத்தியாயம் 72வது வசனத்திலே குறிப்பிடுகின்றான்: குல் அஉனப்பியுக்கும் பிகைரின் மின் ஸாலிக்கும் லில்லதீன தக்வ இன்த ரப்பிஹிம். நபியே, நீர் கூறுவீராக, நான் உங்களுக்கு இதைவிட சிறந்த ஒன்றை அறிவிக்கட்டுமா? யாருக்கு? லில்லதீன தக்வ இன்த ரப்பிஹிம், எவர்கள் தங்களுடைய இறைவனுக்கு முன்னால் நிற்பதை பயப்படுகின்றார்களோ அவர்களுக்கு ஜன்னாத்துன் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், அவர்களுக்கு சொர்க்கச் சோலைகள் இருக்கின்றன, அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிலையாக தங்கியிருப்பார்கள். வ அஸ்வாஜும் முத்தஹரா, தூய்மையான துணைகளும் அவர்களுக்கு அங்கே இருப்பார்கள். ஆண்களுக்கு பெண்கள் துணைகளாக இருப்பார்கள், பெண்களுக்கு ஆண்கள் துணைகளாக இருப்பார்கள்.
ஆக அவர்களுக்கு அங்கே தூய்மையான துணைகள் இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வரிதுவானும் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தமும் அவர்களுக்கு கிடைக்கும். வல்லாஹு பஸீரும் பில் இபாத், அல்லாஹ் தன்னுடைய அடியார்களை உற்று நோக்கக்கூடியவனாக பார்க்கக்கூடியவனாக இருக்கின்றான். சொர்க்கத்திலே எல்லா இன்பங்களையும் அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தமும் கிடைக்கும் என்று குறிப்பிட்டு அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தான் ஒரு முஃமினுக்கு மிக மிக முக்கியமான அவசியமான ஒன்று என்பதை இதன் மூலமாக நாம் விளங்கிக் கொள்ளலாம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மற்றொரு இடத்திலே சூரத்து ஆல இம்ரான் 3வது அத்தியாயம் 162வது வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகின்றான், அஃபமனி தபஅ ரிதுவான் அல்லாஹி கமம் பாஅ பிஸகத்தின் மினல்லாஹ், யார் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக அமல்களை செய்கின்றானோ, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக எவன் ஒருவன் உழைக்கின்றானோ, முயற்சி செய்கின்றானோ, அதனுடைய வழியை பின்பற்றுகின்றானோ, அவன் கமம்பா அபிசகத்தின் மினல்லாஹ், அல்லாஹ்வினுடைய கோபத்தை கொண்டு திரும்பி விட்டானே, எவன் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கியதோ அவனை போன்று ஆக முடியுமா? யாருக்கு அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கியதோ, யார் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கியதோ அவனும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக முயற்சி செய்பவனும் சமமாக மாட்டார்கள். ஜஹன்னம், அல்லாஹ்வினுடைய கோபம் எவன் மீது இறங்கியதோ அவனுடைய இருப்பிடம் நரகம்தான். வபிஸல் மஸீர், இன்னும் அது மிக கெட்ட தங்குமிடம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். நம் மீது அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்குகின்றதா அல்லது அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைத்திருக்கின்றதா என்பதை என்னுடைய உரையிலே உங்களுக்கு நான் எடுத்து கூறுவேன். நாம் எதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் இங்கே எடுத்து கூறுகின்றான். நபிமார்கள் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையில் லட்சியமாக கொண்டிருந்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே நேரடியாக பேசியவர்கள். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கென்று பல்வேறு சிறப்புகளை குர்ஆன் நமக்கு எடுத்து சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை தௌராத் வேதத்தை கொடுப்பதற்காக அல்லாஹ் அழைத்து ஒரு நேரத்தை நிர்ணயித்த பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் குறிப்பிட்ட நேரத்திற்கு முன்பாகவே சென்று விடுகின்றார்கள். எதற்காக சென்றார்கள் தெரியுமா? அல்லாஹ் நபிமார்களுக்கு ஒன்றை கட்டளையிட்டால் நபிமார்கள் அதில் மாறு செய்வாங்களா? அல்லாஹ் இந்த நேரத்துக்கு வாங்கன்னு சொன்னா அந்த நேரத்திற்கு முன்பாகவோ அல்லது பின்பாகவோ சென்றால் அது அல்லாஹ்விற்கு மாறு செய்யறதா இருக்குமா இல்லையா? நிச்சயமா அது அல்லாஹ்விற்கு மாறு செய்வதுதான். அல்லாஹ் ஒரு குறிப்பிட்ட தவணையை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கூறுகின்றான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த தவணைக்கு முன்பாகவே செல்லுகின்றார்கள். அல்லாஹ் கேட்கின்றான், வமா அஅஜலக மின் கௌமிக யா மூசா, வமா அஅஜலக அன் கௌமிக யா மூசா, மூசாவே உங்களுடைய சமுதாயத்தை விட்டும் விரைந்து என்னிடத்தில் வர வேண்டும் என்று உங்களை எது அவசரப்படுத்தியது? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், قال هم أولئك على أثري، யா அல்லாஹ் அவர்கள் என்னுடைய அடிச்சுவட்டை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். وعجلت إليك ربي لترضى، எனது இறைவா நான் உன்னிடத்தில் எதற்காக விரைவாக வந்தேன் தெரியுமா? நீ என்னை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக, உன்னுடைய திருப்பொருத்தம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக. இன்னைக்கு நடைமுறையில் நம்மளும் பார்க்கலாம். யாராவது ஒருத்தரை நம்ம சாட்டிஸ்ஃபைட் பண்ணணும், யாராவது ஒருவரை நாம் திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அவங்க எதிர்பார்க்காத ஒன்று செய்கிறோமா இல்லையா? மனைவியை திருப்திப்படுத்தணும்னு சொன்னால் திடீர்னு ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொண்டே கொடுக்கணும், ஒரு நகை வாங்கி கொடுக்கணும், மனைவிக்கு பிடித்த ஒரு பொருளை வாங்கி கொடுக்க வேண்டும். பிள்ளைகளை ஆச்சரியத்தில் நாம் ஆழ்த்த வேண்டும் என்று சொன்னால் பிள்ளைகளுக்கே தெரியாமல் அவர்களுக்கு பிடித்தமான ஒன்றை வாங்கி கொடுத்தால் பெற்றோரின் மீது இருக்கக்கூடிய பாசம் பிள்ளைகளுக்கு அதிகமாகும் என்று நாம் நினைக்கின்றோமா இல்லையா? இது மனிதனுடைய இயல்பு. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்பதற்காக விரைவாக சென்றார்கள், அவசரப்பட்டு சென்றார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான்.
இப்படி எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதை மட்டுமே தங்களுடைய வாழ்க்கையின் லட்சியமாக கொண்டார்கள். ஆனால் இன்று நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? குறிப்பாக இளைஞர்கள், இளமை பருவமும் இறை திருப்தியும் தானே. இளைஞர்களுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? நம்முடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையின் லட்சியம் என்ன? சுருக்கத்தை அடைகிறது. பயான்ல ஆரம்பத்தில் சொன்ன கேட்டியும் சரி, சுருக்கத்தை அடைவதற்கு, அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்கு நம்ம என்ன முயற்சியை செய்தோம்? இன்று இஸ்லாமிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நிலை என்ன? இளமை பருவத்தை பற்றி இஸ்லாம் என்ன சொல்லுகின்றது? பல உரைகளிலே நீங்கள் கேட்டிருக்கலாம், பல பயான்களிலே கேட்டிருக்கலாம், நீங்கள் பல புத்தகங்களிலே படித்திருக்கலாம், குர்ஆனிலே படித்திருக்கலாம், ஹதீஸிலே படித்திருக்கலாம். இளமை பருவத்திற்கென்று இஸ்லாம் ஒரு முக்கியத்துவத்தை வைத்திருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் இளைஞர்களை சிலாகித்து சொல்லுகின்றான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனூ பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா. அவர்கள் சில இளைஞர்கள் தங்கள் இறைவனின் மீது அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள், அவர்களுடைய நம்பிக்கையை நாம் அதிகப்படுத்தினோம். ஏறத்தாழ 300 ஆண்டுகளுக்கு மேலாக அவர்களை உறங்க வைத்து மக்களுக்கு அத்தாட்சிகளாக ஆக்கினோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை எடுத்து சொல்லும் பொழுது அவர்களை பற்றி அந்த மக்கள் சொன்னது என்ன? காலு இன்னா சமிஅனா ஃபதன் யذ்குருஹும் யுகாலு லஹு இப்ராஹிம். நாங்கள் ஒரு இளைஞரை பற்றி கேள்விப்பட்டு கொண்டிருக்கின்றோம், அவருக்கு இப்ராஹிம் என்று பெயர், அவர்தான் இந்த காரியத்தை செய்திருக்க முடியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இளைஞர் என்று அங்கே அறிமுகப்படுத்தப்படுகின்றார், அடையாளப்படுத்தப்படுகின்றார். இளைஞர்களுக்கு இஸ்லாத்திலே எப்படிப்பட்ட முக்கியத்துவம் இருக்கின்றது? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வினுடைய அர்ஷின் கீழ் யாருக்கு நிழல் கிடைக்கும் என்று சொல்லும் பொழுது, எனக்கு முன்னால் பேசிய பல மார்க்க அறிஞர்கள் ஒவ்வொரு கேட்டகரியை சொன்னார்கள். அதிலே ஒரு கேட்டகரி என்ன? ஒரு பண்புள்ள மனிதன் யார்? வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ். அல்லாஹ்வினுடைய இபாதத்திலே தன்னுடைய இளமை பருவத்தை கழித்தானே ஒருவன், அவனுக்கு நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் அர்ஷின் கீழ் நிழலை கொடுப்பான். நாளை மறுமை நாளில் 4 கேள்விகள் அல்லது 5 கேள்விகளுக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியான் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதிலே ஒரு கேள்வி என்ன? வஅன் உம்ரிஹி ஃபீமா அஃப்னா. அவனுடைய வயதை அவன் எவ்வாறு கழித்தான் என்று கேள்வி கேட்கப்படுவான். வயதுன்னு சொன்னா எப்ப இருந்து எப்போ வரைக்கும் வரும்? 40 இருந்து 80 வரைக்கும் வருமா? 35 இருந்து 55 வரைக்கும் வருமா? வயசுன்றது எப்போ வரைக்கும் வரும்? பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை. அது அவனுடைய வயதை குறிக்கும். ஆனால் அதோடு சேர்த்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து என்ன சொல்றாங்க? வஅன் ஷபாபிஹி ஃபீமா அபலா. அவனுடைய இளமை பருவத்தை அவன் எவ்வாறு கழித்தான் என்றும் அல்லாஹ்விடத்திலே கேள்வி கேட்கப்படுவான். இளமை பருவத்திற்கென்று தனிப்பட்ட முறையிலே விசாரணை இருக்கின்றது, கேள்வி இருக்கின்றது என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். இளமை பருவத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருக்கின்றது? இந்த இளமை பருவத்தில் ஒருவன் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு பெரும்பாலும் எப்படி இருக்குது? என்ஜாய் பண்ணுற வயசு, இந்த வயசில் என்ஜாய் பண்ணாட்டி வேறு எந்த வயசில் என்ஜாய் பண்ண போகிறோம்? இப்போ எப்படியா இருந்துக்கலாம், கொஞ்சம் தாடியெல்லாம் நிறக்கிட்டோம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஒரு காலம் இருந்தது, ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் மரணத்தினுடைய சதவீதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் பெரும்பாலும் வயதானவர்கள் தான் மரணித்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற செய்தி கிடைத்து கொண்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு எப்படிப்பட்ட நிலை? இன்று எப்படிப்பட்ட நிலை? இளைஞர்கள், சிறுவர்கள் திடீரென்று மரணம் அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பாட்டனார் தன்னுடைய பேரனின் மரணத்தையும் தன்னுடைய மகனின் மரணத்தையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இன்று இருக்கின்றது. ஆக எப்பொழுது வேண்டுமானாலும் மரணம் வரலாம் என்று இருக்கும் பொழுது இளமை பருவத்தை எப்படி வேண்டுமானாலும் கழித்துவிட்டு முதுமை பருவத்திலே நல்லவர்களாக மாறலாம் என்ற எண்ணம், முதுமை பருவத்திலே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கான முயற்சியை செய்யலாம் என்ற எண்ணம் ஒரு முஸ்லிமுக்கு வரலாமா என்று சொன்னால் இல்லை. ஆகவேதான்
உன்னுடைய முழு வயதை பற்றியும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லும் பொழுது இளமை பருவத்திற்காக தனிப்பட்ட முறையிலே நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிகள் என்ன, அதே போன்று அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நாளை மறுமை நாளிலே மக்கள் எல்லாம் சொர்க்கத்திற்கு சென்று விடுவார்கள், நரகத்திற்கு செல்லக்கூடியவர்கள் நரகத்திற்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ் சொர்க்கத்திற்கு சென்ற சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், இதா தகல அஹலுல் ஜன்னத்தில் ஜன்னா, சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு قال الله عز وجل اتشتهون شيئا, அல்லாஹ் சொர்க்கவாசிகளை பார்த்து கேட்பான், உங்களுக்கு வேற ஏதாவது வேணுமா? அல்லாஹ் என்ன கொடுத்திருப்பான்? அல்லாஹ் வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும், உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய எல்லாமே உங்களுக்கு அங்க கிடைக்கும். கொஞ்சம் பேர் தூங்குறாங்க பாருங்க, எழுப்பி விடுங்க. இன்னும் பிரியாணி அப்படியே நிக்கிதாட்டு இருக்குது. உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். அப்படிப்பட்ட சொர்க்கத்தில் அல்லாஹ் எல்லா நியமத்தையும் கொடுத்துட்டு அடுத்து கேட்பான், வேற உங்களுக்கு என்ன வேணும்? மா தஷ்தஹூன், நீங்கள் எதனை விரும்புகின்றீர்கள்? அதற்கு அவர்கள் கூறுவார்கள், காலு ரப்பனா வமா ஃபௌக மா அஅதைதனா, இதுவரைக்கும் நீ எங்களுக்கு கொடுத்திருக்க விட பெருசா எதை கொடுக்க போற? இன்னும் எல்லாமே கொடுத்துட்டியே, இனிமேல் நீ கொடுப்பதற்கென்று என்ன இருக்கின்றது என்று அல்லாஹ்விடத்திலே கேட்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் கூறுவான், ஃபயகூல் பல் ரிதாய அக்பர், என்னுடைய திருப்பொருத்தம் மிகப்பெரியது, நான் உங்களை பொருந்திக் கொண்டேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவான். மற்றொரு ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதே போன்று சொல்லிவிட்டு இறுதியிலே கூறுகின்றார்கள், அல்லாஹ் கூறுவான், அஜல் அலைக்கும் ரிதுவானி, உங்களுக்கு இன்று என்னுடைய திருப்பொருத்தம் கிடைத்து விட்டது, ஃபலா அஸ்கத்து அலைக்கும் பஅதஹு அபதா, இதற்கு மேல் நான் ஒருபோதும் உங்கள் மீது கோபப்படவே மாட்டேன். அல்லாஹு அக்பர். இந்த உலகத்தில் அல்லாஹ் ஆரம்பத்தில் ஒருவனை பொருந்திக் கொண்டால் அவன் செய்த தவறின் காரணமாக அல்லாஹ் அவனை கோபிக்கலாம். ஷைத்தானை அல்லாஹ் ஆரம்பத்தில் பொருந்தி இருந்தான், ஆனால் அவனுடைய தற்பெருமையின் காரணமாக, அல்லாஹ்வை நிராகரித்ததன் காரணமாக அல்லாஹ்வினுடைய கோபம் அவன் மீது வந்தது. ஆனால் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்திற்கு சென்ற பிறகு ஒருபோதும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை தவிர வேறு எந்த விதமான கோபமும் அல்லாஹ்வினுடைய சாபமும் சொர்க்கவாசிகளுக்கு இருக்காது என்பதை அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்லுவதாக நமக்கு சொல்லி காட்டுகின்றார்கள். இப்படிப்பட்ட அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை எல்லா மக்களும் குறிப்பாக இளைஞர்கள் அடைய வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? முதலாவதாக நம்மிடத்திலே ஈமானும் நல்ல அமல்களும் இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ், இன்று நம்மிடத்திலே ஈமான் இருக்கின்றது. தௌஹீதை விளங்கியவர்கள், மார்க்கத்தை விளங்கியவர்கள் ஈமானிலே உறுதியாக இருக்கின்றோம். ஆனால் நல்ல அமல் என்று வரும் பொழுது எங்கெங்கெல்லாம் அமல்களை விட்டும் தப்பிப்பதற்கான வழிகள் கிடைக்கின்றனவோ அதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கின்றோம். அதிகப்படியான அமல்களோ அல்லது கடமைகளிலே சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்ற எண்ணமோ நம்மிடத்திலே மிக 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 குறைவாக இருக்கின்றது. காலையில் பேசிய ஒரு மார்க்க அறிஞர் கூட சொன்னார், பள்ளிவாசல்ல இருந்து தொழுகை முடிஞ்ச உடனே வெளியே போவாங்க, பயான் ஒரு 10 நிமிஷம் அதிகமாகிருச்சுன்னா மிகப்பெரிய குறையாக சொல்லுவார்கள். அதுக்கடுத்து எங்கே போய் ஏதாவது முக்கியமான வேலை, ஒரு லட்சக்கணக்காக சம்பாதிக்கிறதுக்கான பிஸ்னஸ் டீல் பண்ண போகிறாங்களான்னு சொன்னால் இல்லை. டீ கடையில் இருப்பாங்க, ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருப்பாங்க, வெட்டி நாயம் பேசிக்கொண்டு இருப்பார்கள், ஃபோன் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கான என்னென்ன வழிகளை நாம் செய்ய வேண்டுமோ, குறிப்பாக நல்ல அமல்கள் நம்மிடத்திலே இருக்கின்றதா என்று சொன்னால் மிக மிக குறைவுதான். ஆக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதலாக அல் ஈமான் வல் அமல் ஸாலிஹ், நல்ல அமல், ஈமானும் நல்ல அமல்களும் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத், நிச்சயமாக எவர்கள் நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ உலாயிக ஹும் கைருல் பரியா, அவர்கள்தான் படைப்புகளிலேயே சிறந்தவர்கள். படைப்பிலேயே சிறந்தவங்க யாருன்னா ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தவர்கள்.
தொடர்ந்து அல்லாஹ் கூறுகின்றான், ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்துன் ஜஸாஉஹும் இன்த ரப்பிஹிம் ஜன்னாத்து அத்னின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே நிலையான சொர்க்கங்கள் இருக்கின்றன, அதற்கு கூலியாக அவர்களுக்கு கொடுக்கப்படும், அதன் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். காலிதீன ஃபீஹா அபதா, அதிலே அவர்கள் நிலையாக தங்கி இருப்பார்கள். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஆக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் ஒரு மனிதனுக்கு வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக ஒரு இளைஞனுக்கு வேண்டும் என்று சொன்னால், ஈமானோடு சேர்த்த நல்ல அமல் இருக்க வேண்டும். வஷாபுன் நஷஅ ஃபீ இபாதத்தில்லாஹ், அர்ஷின் கீழ் நிழல் கேட்கக்கூடிய ஒரு மனிதன், இளமை பருவத்தை அல்லாஹ்வின் இபாதத்திலே கழித்த ஒரு இளைஞன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை போன்று, ஆக இந்த இடத்தில் நமக்கு ஈமானோடு சேர்த்து நல்ல அமலும் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, வல் முசாரஅத்து இலா ஃபைலல் கைராத், நல்ல காரியங்களை செய்வதில் முந்திக் கொள்ள வேண்டும். வஜ்தினாபுல் மஆசி, பாவங்களிலிருந்தும் விலகி இருக்க வேண்டும். வத்திபாஇ சுன்னத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பேண வேண்டும். குறிப்பாக தொழுகை, குர்ஆனை ஓதுவது, அதிகமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வது, தான தர்மங்களை செய்வது போன்ற நல்ல அமல்கள், நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்ளக்கூடிய பண்பு ஒரு இளைஞனிடத்திலே இருக்க வேண்டும். இந்த பண்புகளை எல்லாம் நாம் பின்தங்கி விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் நமக்கு எப்படி கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். நீங்கள் அல்லாஹ்வை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தால் என்னை பின்பற்றுங்கள், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்று நபியே நீர் கூறுவீராக. ஆக வசாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்களுடைய இறைவனின் மன்னிப்பின் பக்கம் நீங்கள் முந்திக் கொள்ளுங்கள். பாதிரு பில் அமால், நீங்கள் நன்மையான காரியங்களிலே முந்திக் கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக ஒரு முஃமின் எப்படி இருக்க வேண்டும்? நன்மையான காரியங்களில் முந்துவதன் மூலமாக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். இன்னைக்கு நம்மெல்லாம் ஃபர்ல் தொழுதுட்டு உடனே பள்ளி விட்டு வெளியே போயிடுவோம். சுன்னத்தெல்லாம் தொழுகலையான்னு கேட்டால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தர் வந்தார்ல, யா ரசூலல்லாஹ் எனக்கு என்ன கடமை அப்படின்னு கேட்டால் நபி ஸல்லல்லாஹு என்ன சொன்னாங்க? 5 நேரம் தொழுக, அதுக்கடுத்து நோன்பு, அதுக்கடுத்து ஜக்காத்து. அப்போ நீ உபரியா சுன்னத்துக்களை தொழுதாலோ, உபரியாக நோன்பு வைத்தாலோ, உபரியாக தான தர்மம் செய்தாலோ அது வேற. வல்லாஹி லா அஸீதன்ன அலா ஹாதா வலா அன்குஸ், நான் இதை விட அதிகமாகவும் செய்ய மாட்டேன், குறையவும் செய்ய மாட்டேன். கரெக்டாக ஃபர்ல் மட்டும்தான் தொழுகுவேன், ஜக்காத்தை மட்டும்தான் கொடுப்பேன், ரமலானில் மட்டும்தான் நோன்பு வைப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கவாசி. இன்னைக்கு நம்ம எல்லாம் அப்படித்தான் இருக்கோம், அப்படித்தான் இருக்கும். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வெறுமனே ஃபர்லான இபாதத்துக்களை மட்டும் ஒரு மனிதன் செய்தால் அது போதுமானது அல்ல. மாறாக அல்லாஹ்விற்கு நெருக்கமாக வேண்டும். ஏனென்று சொன்னால் நாம் செய்யக்கூடிய ஃபர்லான இபாதத்துக்களிலும் கூட ஏராளமான குறைகள் இருக்கின்றன. அந்த குறைகளை அல்லாஹ் இவற்றை கொண்டு நிவர்த்தி செய்வான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் கூறுவதாக கூறுகின்றார்கள், வமா தகர்ரப இலைய அபதும் பிஷைஇன் அஹப்ப இலைய மிம்ம ஃப்தரல்துஹு அலைஹி. ஒரு அடியான் எனக்கு நெருக்கமாக ஆகின்றான் என்று சொன்னால் அவன் ஃபர்லான இபாதத்துக்களை கொண்டு ஆகின்றான். அதற்கடுத்து வலா யஸாலு அப்தி யதகர்ரபு இலைய பின் நவாஃபில் ஹத்தா உஹிப்ப. ஒரு அடியான் நஃபிலான இபாதத்துக்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவன் என்னை நெருங்குகின்றான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நான் அவனை நேசிக்கின்றேன். நான் நேசித்தேன் என்று சொன்னால் அவன் பார்க்கக்கூடிய பார்வையாக, அவன் கேட்கக்கூடிய செவியாக, அவன் நடக்கக்கூடிய காலாக, அவன் பிடிக்கக்கூடிய கையாக நான் மாறிவிடுகின்றேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமாக ஆவது ஃபர்லான இபாதத்துக்களுக்கு பிறகு நஃபிலான வணக்கங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள். ஆக அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் இளமை பருவத்திலேயே நஃபிலான வணக்கங்களையும் நாம் பேண வேண்டும். நஃபிலான இபாதத்துக்களில், சுன்னத்தான தொழுகைகளில், சுன்னத்தான
நோன்புகளிலே, நஃபிலான வணக்க வழிபாடுகளிலே நாம் அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் சகோதர சகோதரிகளே. ஆக ஒரு அடியான் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக, குறிப்பாக ஒரு இளைஞன் அல்லாஹ்விற்கு நெருக்கமாக ஆகுவதற்கும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கும் இஸ்லாம் காட்டித்தரக்கூடிய வழியை நாம் பார்த்தோம். சஹாபாக்கள் எப்படி அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை உலகத்திலே அடைந்தார்கள், மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் அவர்களுக்கு எப்படி கிடைத்தது. சஹாபாக்களுடைய தியாகம், முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தியாகம் சாதாரணமானது அல்ல. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிகப்பெரிய செல்வந்தர். இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட பிறகு கோணிப்பையை போன்ற ஒரு ஆடையை தவிர வேறு எதுவுமே அவருக்கு இல்லை. தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அந்த ஒரு ஆடையிலேயே இருந்து அல்லாஹ்விற்காக அனைத்தையும் தியாகம் செய்து அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அவர்கள் அடைந்தார்கள். உஹதிலே ஷஹீதாகும் பொழுது கூட அந்த ஒரு ஆடைதான். இப்படித்தான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய முடியும். அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய இளமை பருவத்திலே நீங்கள் அல்லாஹ்விற்காக அனைத்தையும் தியாகம் செய்யக்கூடிய சூழல் ஏற்பட்டாலும் தியாகம் செய்ய வேண்டும் சகோதர சகோதரிகளே. முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் பொழுது 50-60 வயதெல்லாம் எதுவுமே இல்லை. டீன் ஏஜ் பாயாக இருந்தார்கள், 10 வயது இளைஞராக இருந்தார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அல்லாஹ்விற்காக செய்த தியாகம் மிகப்பெரியது. அதே போன்று ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃப் நகரத்திற்கு மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சென்ற பொழுது அந்த மக்கள் கொடுத்த தொல்லைகள் என்னென்று நமக்கு தெரியும். அந்த நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது கல் விழாமல் தன் மீது அனைத்து கற்களையும் ஏற்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் வலமும் இடமும் வந்து அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு காயமடைந்திருந்தார்களோ அதே அளவிற்கு ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் காயமடைந்தார்கள். இப்படிப்பட்ட தியாகத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் நமக்கு கிடைக்கும். அதே போன்று அனஸ் இப்னு நத்ர் ரலியல்லாஹு அன்ஹு உஹது போரிலே ஏறத்தாழ 70 சஹாபாக்கள் ஷஹீதாகின்றார்கள். அனைவருடைய உடலும் அடையாளம் காணப்பட்டது. ஒரே ஒரு உடல் மட்டும் அடையாளம் காணப்படவே முடியவில்லை. காரணம், அவருடைய உடல் சல்லடையாக இருந்தது, உடல் முழுவதும் சிதைக்கப்பட்டிருந்தது. அவருடைய விரலை பார்த்துத்தான் அவருடைய சகோதரி, இது என்னுடைய சகோதரன் அனஸ் இப்னு நத்ர் என்று சொன்னார். இப்படிப்பட்ட தியாகத்தின் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய முடியும். இது மட்டுமல்ல, இது போன்ற தியாகங்கள் சஹாபாக்கள் இது போன்ற தியாகங்களை செய்து 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 இறுதியாக அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா? லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன், நபியே இந்த முஃமின்களை அல்லாஹ் பொருந்திக் கொண்டான். இந்த முஃமின்களுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் கிடைத்தது. 13 ஆண்டு காலம் மக்காவிலே ஏராளமான துன்பங்களுக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகி மதீனாவிற்கு வந்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் பையினா லம் யகுனில்லதீன கஃபரு என்ற வசன அத்தியாயத்தை இறக்குகின்றான். அதிலே கூறுகின்றான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். சஹாபாக்கள் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு எத்தனை ஆண்டு காலங்கள் ஆகின? அவர்களுடைய தியாகம் எந்த அளவிற்கு இருந்தது? அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதன் மூலமாகத்தான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைய முடியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து தௌபாவிலே கூறுகின்றான், வல் முஃமினூன வல் முஃமினாத்து பஅதுஹும் அவுலியாஉ பஅத், முஃமினான ஆண்களும் முஃமினான பெண்களும் தங்களுக்கு மத்தியில் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றார்கள். யஅமுரூன பில் மஅரூஃப் வ யன்ஹவுன அனில் முன்கர், நன்மையை ஏவுகின்றார்கள், தீமையை தடுக்கின்றார்கள். வ யுஅத்தூன ஸக்கா, ஸகாத்தையும் கொடுத்து வருகின்றார்கள். வ யுதீஊன அல்லாஹ வ ரசூலா, அல்லாஹ்விற்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படுகின்றார்கள். உலாயிக ஸயர்ஹமுஹுமுல்லாஹ், அவர்களின் மீது அல்லாஹ் இரக்கம் காட்டுவான். இன்னல்லாஹ அஸீஸுன் ஹக்கீம், நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் மிகைத்தவன், ஞானம் மிக்கவன். அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான், வஅதல்லாஹுல் முஃமினீன வல் முஃமினாத், மூமினான ஆண்களுக்கும் மூமினான பெண்களுக்கும் அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கின்றான். எதனை? ஜன்னாத்தின் தஜ்ரி மின் தஹ்திஹல் அன்ஹார், சொர்க்கத்தினுடைய தோட்டங்களை, அதற்கு கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். ஹாலிதீன ஃபீஹா, அதிலே அவர்கள் நிரந்தரமாக இருப்பார்கள். வ மசாகின த்வையிபா, அவர்களுக்கு பரிசுத்தமான இருப்பிடங்களும் இருக்கின்றன. ஃபீ ஜன்னாத்தி அதன், அதன் என்ற நிலையான சொர்க்கத்திலே. வரிதுவானும் மினல்லாஹி அக்பர்,
அல்லாஹ்வின் புறம் இருந்து கிடைக்கக்கூடிய திருப்பொருத்தம் தான் மிகப்பெரியதாக இருக்கின்றது. ஜாலிக ஹுவல் ஃபௌசுல் அதீம், இதுதான் மிகப்பெரிய வெற்றி. அப்ப யாருக்கு இந்த வெற்றி? அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய இந்த திருப்பொருத்தம் யாருக்கு கிடைக்கும்? நன்மையை ஏவி தீமையை தடுப்பவர்கள், தொழுகையை நிலைநாட்டுவர்கள், ஜக்காத்தை கொடுப்பவர்கள். இன்னைக்கு அல்லாஹ் கீழே சொல்ற எல்லா கேட்டகரியும் நம்மள்ட்ட இருக்குது. தொழுகை, நோன்பு எல்லாமே இருக்குது. ஆனால் அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றோமா என்று சொன்னால் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே சஹாபாக்கள் எந்த அளவிற்கு தியாகம் செய்து அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். இதே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது மதீனத்து மக்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே முஆஹதா செய்கின்றார்கள். அப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபி மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக முஸஅப் இப்னு உமைரை தான் மதீனாவிற்கு அனுப்புகின்றார்கள். அந்த நேரத்திலே முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ், நான் வாழ்க்கையில் இன்னும் செட்டில் ஆகலை, பெரிய பணக்காரனாக இருந்தேன், இப்போ சாதாரண பரம ஏழையாக இருக்கிறேன், கொஞ்சம் எனக்கு அவகாசம் கொடுங்க, கொஞ்சம் சம்பாரிச்சுக்கிறேன், ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கிறேன், கொஞ்சம் பேங்க் பேலன்ஸ் வச்சுக்கிறேன், அதுக்கடுத்து போய் தாவா பண்ணுறேன்னு சொல்ல, மாறாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டதுமே மதீனாவிற்கு சென்றார்கள். ஒரே வருடத்தில் ஏறத்தாழ 99 நபர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் செய்த அந்த அழைப்பு பணிதான் ஹிஜ்ரத்திற்கான அடித்தளமாக அமைந்தது. ஹிஜ்ரத்திற்கான அடித்தளம் யார்? இளைஞர் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹுடைய தஅவா, அழைப்பு பணி. ஆகவேதான் அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் அவர்களுக்கு இருக்கின்றது என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். எவர்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் கிடைக்கும். அடுத்து, இன்று நம்முடைய நிலை அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்காக நாம் முயற்சி செய்கின்றோமா என்று சொன்னால், உலகத்தில் உள்ள எல்லோரையும் திருப்திப்படுத்துவதற்கான முயற்சியை நம்ம செய்கிறோம். உலகத்தில் எல்லாத்தையும் திருப்திப்படுத்துவதற்கான முயற்சி செய்கிறோம். அல்லாஹ்வை திருப்திப்படுத்துவதற்கான முயற்சி நம்மிடத்திலே மிக மிக குறைவு, 0 என்ற அளவில் தான் இருக்கின்றது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. குறிப்பாக இளைஞர்கள், நம்ம வெளியெல்லாம் பார்த்தோம்னு சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் தொழுகையாளியாக இருப்பாங்க, நல்ல முறையில் இருப்பாங்க. ஆனால் தனிமையிலே எப்படி இருக்கிறோம்? அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் என்பது எப்போ நமக்கு கிடைக்கும்? எப்படி கிடைக்கும்? இளைஞர்கள் தங்களுடைய வாழ்வை, இளம் பெண்கள் தங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கின்றது என்பதை அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து தங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் தனிமையிலே இருக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து நடக்கின்றோமா? அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் கிடைப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கின்றோமா? தனிமையிலே இந்த செல்போன் நம்மிடத்திலே இருந்தால் போதும். இதிலே நாம் பார்க்கக்கூடியவைகள், நாம் தேடக்கூடியவைகள், நம்முடைய கண்களுக்கு விருந்தாக இருக்கக்கூடியவைகள், நம்முடைய சிந்தனைக்கும் நம்முடைய மனோ இச்சைக்கும் விருந்தாக இருக்கக்கூடியவைகள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடியவையா அல்லது அல்லாஹ்வை கோபப்படுத்தக்கூடியவையா? இளைஞர்கள் 4 நண்பர்களுடன் சேர்ந்து விட்டால் அப்பொழுது அவர்கள் அல்லாஹ்வை திருப்திப்படுத்த முயற்சி செய்கின்றார்களா அல்லது அல்லாஹ்வினுடைய கோபம் அவர்களின் மீது இறங்குகின்றதா என்பதை யோசிக்க வேண்டும். இறுதியாக ஒரு விஷயத்தை கூறி முடிக்கின்றேன். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைவதற்காக எந்த அளவிற்கு அல்லாஹ்வினுடைய கோபம் இறங்கிவிடக் கூடாது என்று பயந்து அல்லாஹ்வின் திருப்பொருத்தத்தை அடைவதற்கு எந்த அளவிற்கு முயற்சி செய்தார்கள். தாயிஃப் நகரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடித்து துன்புறுத்திய பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்திலே வந்து அமர்கின்றார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த துஆ ஹதீஸுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த துஆவை எடுத்துக்கொண்டால் மிகுந்த வேதனையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள். எப்படி பிரார்த்தனை செய்கின்றார்கள்? அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஅஃப குவதி வ கில்லத ஹீலதி வ ஹவானி அலன் நாஸ். யா அல்லாஹ், நான் உன்னிடத்திலே என்னுடைய இயலாமையை முறையிடுகின்றேன். அல்லாஹும்ம இலைக அஷ்கு துஅஃப குவதி வ கில்லத ஹீலதி, என்னிடத்திலே எந்த விதமான பிளானிங்கும் இல்லை, எந்த விதமான பிளானிங்கும் இல்லாமல் நான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றேன். இந்த குறையையும் உன்னிடத்திலேயே நான் முறையிடுகின்றேன். என்னிடத்தில் எந்த விதமான திட்டமிடலும் இல்லை. வஹவானி அலன் நாஸ், மக்களிடத்திலே நான் மிகவும் மதிப்பற்றவனாக ஆகிவிட்டேன். இதையும் உன்னிடத்திலேயே முறையிடுகின்றேன். யா அர்ஹமர் ராஹிமீன்.
அருளாளனுக்கெல்லாம் அருளானனே, இரக்கம் காட்டுபவர்களுக்கெல்லாம் இரக்கம் காட்டுபவனே, அந்த ரப்புல் முஸ்தஅதஃபீன், யா அல்லாஹ் நீதான் பலகீனமானவர்களின் இறைவனாக இருக்கின்றாய், வ அந்த ரப்பி நீதான் என்னுடைய இறைவனாக இருக்கின்றாய், இலாமன் தகிலுனி யாரிடத்திலே நீ என்னை ஒப்படைப்பாய், இலா பஈதியத ஜஹமுனி அம் இலா அதுவி மல்லக்தஹு அம்ரி, என்னை வெறுக்கக்கூடிய தூரத்தில் இருப்பவர்களிடத்திலா அல்லது என்னுடைய காரியம் எவன் கையில் இருக்கின்றதோ அப்படிப்பட்ட எதிரியிடத்திலா. இதை சொல்லிட்டு அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யா அல்லாஹ் இவ்வளவெல்லாம் எனக்கு துன்பம், உடலில் ரத்தம் அடிந்து கொண்டிருக்கின்றது, இப்படிப்பட்ட சூழல்ல எனக்கு என்ன தெரியுமா வேணும்? உன்னுடைய திருப்பொருத்தம் தான் வேண்டும். இல்லம் யகும் பிக அலைய கதவுன் ஃபலா உபாலி, யா அல்லாஹ் நீ என் மீது கோபப்படவில்லை என்று சொன்னால் நான் எதையும் பொருட்படுத்தவே மாட்டேன். உன் திருப்பொருத்தம் கிடைச்சா போதும். நீ என் மீது கோபப்படவில்லை என்று சொன்னால் இந்த அடி அல்ல, இன்னும் இது போன்று எத்தனை எனக்கு துன்பங்கள் வந்தாலும் நான் சகித்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட எதை பயந்தார்கள்? அல்லாஹ்வினுடைய கோபத்தை. அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தம் தான் வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். ஆனால் இன்று அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை விட்டும் நாம் மிக தூரமாக இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. குறிப்பாக இளைஞர்கள் இளமை பருவத்திலே அல்லாஹ்வினுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதற்காக இஸ்லாம் காட்டித்தர கூடிய வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் அனைத்து முஃமினான முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவனுடைய திருப்பொருத்தத்தை தந்தருள்வானாக. அவனுடைய கோபத்தை விட்டும் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அல்லாஹ்விற்கு நெருக்கமாகுவதற்கான வழிமுறைகளையும் அவனுடைய திருப்பொருத்தத்தை அடைவதற்கான இபாதத்துக்களையும் அதிகமாக செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸல்லல்லாஹு அலா நபியினா முஹம்மத். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.